Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னும் மே மாதம் முடிய கொஞ்ச நாள் தான் இருக்குது. மே முடிஞ்சாலே சரி, அடுத்த ஜூன் மந்த்ல ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது புது புது ஆக்சசரிஸோட போகணும்னு நம்மளாம் நினைப்போம். நானும் ஸ்கூல் போகும்போது அப்படிதான் போகணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஓகேவா, இன்னமும் அந்த ஒரு சில ஆசைலாம் இருக்குதான் செய்யும். ஸ்கூல் போகும்போது புது ப்ரௌன் கவர் லேபிள், கலர் கலர் லேபிள் ஓட்டினா ஆசையாக இருக்கும். பாக்ஸ் புதுசாக வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ சீனு பேப்பர் மார்க்கெட்ல என்னென்னலாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் கிரியேட்டிவாக வேற என்னென்னலாம் ஐட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறேன். இடத்துக்கு எப்படி வரணும் பார்த்தீங்கன்னா, இது என்ன ரோடுன்னா ஆக்சுவலாக ஜிஆர்டி. இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வள்ளலார் சாலை. இது வள்ளலார் சாலை ஃபுட் பேரடைஸ் பார்த்துங்க, பிரியாணி பிரதர்ஸு. அப்படியே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பக்கத்தில் தான் சீனு பேப்பர் மார்க்கெட் இருக்குது. உள்ளே போகலாம். யூஸ்வலாக என்னென்ன தேவைப்படும், இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ப்ரௌன் கவரு, லேபிளு, தென் பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு, பென்சில் பவுச்சஸ்ஸு, ஃபைலு, தென் கோட்டோ, பென் அண்டு பேப்பர்ஸ், நோட்டு. ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் ஆக்சரிஸ்லாம் தேவைப்படும். அந்த விஷயம்லாம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா, நம்மளோட சீனு பேப்பர் மார்க்கெட்ஸில் முன்னாடி வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு இயருக்கு ஒரு 3-4 வீடியோ பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் அப்போ கிராக்கர் எடுத்துகிட்டு வருவோம், ஸ்கூல் சீசன் அப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம் எடுத்துகிட்டு வருவோம். அதுதான் இப்போ இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்த மார்ச் ஏப்ரல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயர் எண்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் பார்த்துட்டு வரும். ஜென்ரலாக ஒரு சில வீடியோஸ்லாம் கவர் பண்ணுவோம். ரெகுலராக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த வாட்டி இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆயிருக்குதுன்றதை இந்த வீடியோஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கூல் சீசனுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆகி வந்துடுச்சு. நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். ஆனால் போன சீசன்ல நம்ம தீபாவளி சீசன்ல கிராக்கர் பார்த்தோம். இப்போ இந்த சீசனுக்கு ஸ்கூல் பசங்க தேவையான விஷயம்லாம் பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம்லாம் வந்திருக்கு பார்க்கலாம். பசங்களுக்கு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல கொடுத்துட்றாங்க. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா பவுச்சஸ், பென்சில் பாக்ஸு, ஸோ ப்ரௌன் கவர், லேபிள், இதுக்காக தான் வராங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இல்ல, எனக்கு நான் ஸ்கூலுக்கு போனாலும் நோட்லாம் கவர் பண்ணிடுவேன். அதை கவர் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கவர் தேவைப்படும். இல்லை பிவிசி, இல்லை இதுல இன்னொரு கவர் ஒன்று இருக்கும், அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று இருக்கு. அங்க இருக்குது பாத்தீங்களா? ஸோ இதோட மேட்ரு என்ன மேட்ரு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ரோல் வைஸ் எப்படி வந்திருக்குது? ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் உள்ளது இருக்கு, 10 மீட்டர் உள்ளது இருக்கு. எது பெஸ்டா? 10 மீட்டர் வாங்கினீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, என்னன்னா 10 மீட்டர் பார்த்தீங்கன்னா வெளியில 3 மீட்டர் அப்படிதான் சின்ன ரோலா இருக்கும். அந்த ரோல்ல உள்ள ஃபர்ஸ்ட்ல ரோல் ஆகும்போது ஒரு 1/2 மீட்டர் கசங்கிடும். ஆமா. ஸோ அதனால ஒரு 10 மீட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது சேவாகவும் இருக்கும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியா வரும். இதே கான்செப்ட்ல அது. ஆமா, அதேதான். கலர்ஸ். ஆமா. இது பிவிசியா? அதுல பிவிசி. என்ன டிஃபரண்ட்? இந்த ஸ்கூல்ல இது ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ப்ரௌன் கவர் அது மட்டும் தான் வாங்குவாங்க. இப்போ வெரைட்டி வந்துருச்சு நிறைய. ஓகே, இது இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டி கேக்குறாங்க, கலரா. ஓகே, ஸோ இப்போ டாட்டட், இந்த ஒயிட் டாட்டட் போனீங்கன்னா கொஞ்சம் லைஃப் இருக்குன்றதுனால இந்த ஒயிட் டாட்டட் தான் இப்போ நிறைய போகுது. ஓகே, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவும் கொஞ்சம் தெரியும். ஸோ லைஃபும் இருக்கும் நோட் புக் கவர் பண்ணாலும். அதனால ஓகே, பிவிசி கவர் ஓகே. இந்த கவர் பத்தி சொல்லுங்க. இது ப்ரௌன் ஷீட்டுக்கு நெக்ஸ்ட் வந்தது. ஓகே, ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு, இல்லை ப்ரௌன் ஷீட் வேண்டான்னு விருப்பப்படுவாங்க, மேலே அந்த என்ன கிளாஸ் சப்ஜெக்ட் தெரியணும்னு சொல்றதுக்காக போடுற கவர் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கிளியரா. ஓகே, ஸோ அது ஒரு டைப்பான கவர். லேபிள் ஒட்டிட்டா எனக்கு அர்த்தம் தேவை இல்லை, சரி நான் கவர் போட்டுட்டேன் எனக்கு அர்த்தம் தேவை இல்லை, அர்த்தம் தேவை, லேபிள் தான் தேவை. லேபிள் போய் பார்க்கலாமா? லேபிள் பார்க்கலாம். லேபிள்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? லேபிள் வெரைட்டி நிறைய இருக்கு. ஆனால் ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பிளைன் தான் ஒட்டணும்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக. ஓகே, ஸோ அதனால பிளைன் இருக்கு. சின்ன பசங்களுக்கு தேவையான ஆங்கிரி பேர்ட்ஸ், பார்பி எல்லாமே இருக்கு. ஓரளவுக்கு பொம்மை போட்டது எல்லாமே இருக்கு. பிளைனா கேக்குறவங்களுக்கு பிளைனாவும், கொஞ்சம் மினிமைஸ்ல கேக்குறவங்க மினிமைஸ்டா வருதுதா? கண்டிப்பா. லேபிளுக்கு அப்புறம் பவுச்சஸ் பத்தி சொல்லுங்க. பவுச்ல நான் என்ன டிஃபரெண்டா பார்க்கலாம்? மத்த கடைக்கு நான் இங்க என்ன டிஃபரெண்ட் எதிர்பார்க்கலாம்? பவுச்சஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்க்கலாம். நீங்களே வீடியோல காமிச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இது லாக்கிங் ஆப்ஷனோட லாக் டைப் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது லைட் அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணா லைட் எரியும். ஸோ இது ஒரு டைப் வந்திருக்கு புதுசா. ஓ ஆமா, லைட் எரியுது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப கேட்சிங்கா இருக்கும் அது. ஓகே, சோ அதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் டைப். ஓ இங்க அந்த நம்பர் லாக்கோட உள்ளது. ஓகே, சோ அது மாதிரி கீ செயினோட போட்டு பொம்மை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டியா வந்து. கிரிக்கெட் ஏதோ ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி, ஃபுட்பால் ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இது பவுச் இப்படி தான் இருக்குதா இல்ல இதோட மினிமம் டைப்ல இருக்கு? இந்த பக்கம் இருக்கு பாருங்க, மினிமம். இத தான் நான் எதிர்பார்க்கறேன். இங்க இருக்குதுல மினிமம் டைப்பா? ஆமா, இது ஃபுல்லா அதே பவுச்சஸ். எஸ். ஆனா பாக்ஸ் அதுக்கு மேல அப்படியே மேக்னெட்டிக் பாக்ஸ்.
இதெல்லாம் மேக்னெட்டிக் பாக்ஸ். இன்னும் கொஞ்சம் வெரைட்டி சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கும் நம்ம கிட்ட வந்தா. மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதில் நீங்க ஒன்று நீங்களே எடுத்து பார்க்கலாம். பாருங்க ஸ்பைடர்மேன், அவெஞ்சர்ஸ் முடியல உங்களுக்கு கல்ல வச்சிருக்கீங்க. பாருங்க அவெஞ்சர்ஸோட அவெஞ்சர்ஸ்ல ஸ்பைடர்மேன் எல்லாம் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஷேப்லயே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கன்னு. சோ பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப கார் டைப் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் வெரைட்டி. ஓகே. தென் கார், அல்ல பைக். ஓகே. கார், பைக், அப்புறம் ஜெனரலான பாக்ஸ். ஜெனரலா நம்ம யூஸ் பண்ண நிறைய கொஞ்சம் நல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் அதிகமா பண்ணிருக்கு. பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு, குவாலிட்டி இருக்கு. நம்மளுக்கு பிரதாப்ன்ற ஒரு பிராண்டு. ஓகே. குவாலிட்டி இருக்கும். அந்த ஃபினிஷிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் செஞ்சு வரது. இது பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. தாங்க குவாலிட்டி இருக்கு. ஆமா, பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இது கலெக்ஷன் ஃபுல்லா பாக்ஸ். ஆமா. அதே மாதிரி பவுச்சஸும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இந்தியன் மேக். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லாமே சைனா மேக். ஓகே. இது எல்லாமே இந்தியன் மேக். கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இப்ப நான் பாக்ஸ் வெறும் பாக்ஸா வச்சிருக்க முடியாது. அதுக்குள்ள நான் பென் பென்சில் எல்லாம் போடணும்ல. கண்டிப்பா. பென்ல எங்க வச்சிருக்கீங்க? இதோ ஆப்போசிட். அது மாதிரி லெட் பென்சில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி கூட இருக்கு. இப்போ மோஸ்டா லெட் பென்சில் தான் யூஸ் பண்றாங்கல. ஆனா ஷார்ப்னர்ல ஏதாவது டிஃபரண்டா வச்சிருக்கீங்களா? ஷார்ப்னர்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இருக்கு, அது அங்க இருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஷார்ப்னஸ் பொறுத்தவரை இது எல்லாமே இந்தியன் மேக். டோம்ஸ்னா பிராண்டு, இது கேமல் பிராண்டு. ஓகே. இது சைனா மேக் டோர் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா யூஸே இருக்காது, யூஸ்லெஸ் மாதிரி இருக்கும். ஓகே. இது 10 rupees நம்ம வாங்கி நீங்க சீவனீங்கன்னா கூட குவாலிட்டி இருக்காது. ஓகே. அதே 10 rupees பிராண்டட்ல வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இது 15 rupees. அந்த பக்கம் டோம்ஸ் பாத்தீங்கன்னா அது 10 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கும். அதனால நான் வந்து இந்த சைனா மேக் அவ்வளோவா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை பசங்களுக்கு. ரப்பர் ஏதோ டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமாம். ஸ்பின்னிங் ஆப்ஷன்ல இருக்கா? ஸ்பின்னிங் ஆப்ஷன் தான், ஆனால் பட் ரொட்டேட் ஆகாது. ஓகே. ஸோ ஷேப்ஸ் தான் மாதிரி இருக்கும். சூப்பர். பென் வெரைட்டிஸ். பென் மட்டும் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. என்ன பிராண்ட்? 3 rupees இருக்கு. பார்க்கர் பார்த்தீங்கன்னா 850, 900. ஓகே. அது வரையும் இருக்கு. இப்போ பார்க்கர் அது மாதிரிலாம் 3 rupees பென்லாம் போகாது. பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் பென்ஸ் தான் போகும். கேட்ரேஜ் பென் வெரைட்டி இந்த பக்கம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்க் பென்ல. ஆமா, இங்க் பென்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இதுலயும் இப்போ எல்லாமே சைனா வந்துருச்சு. ஸோ வெரைட்டியா இருக்கும், டிசைனா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். பட் குவாலிட்டி இருக்காது. வாட்டர் பாட்டில் பத்தி சொல்லுங்க. வாட்டர் பாட்டில்ல என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? வாட்டர் பாட்டில் ஆஸ் யூஷுவல் உள்ளதுதான். மேல பாத்தீங்கன்னா ஸ்டீலு, பிளாஸ்டிக் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு சில. பட் ஆனா வெரைட்டி வச்சு வாங்குறாங்க. இப்போ பசங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அது பிக்சரை பாக்குறாங்க, பிக்சருக்காக வாங்குறாங்க. அவன் பொம்மைலாம் போட்டுது, அது டைம்லாம் போட்டுக்குது. 9am, 2am, 3am எல்லாமே வந்து பசங்களை கவர் பண்ணதான் புதுசா யோசிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல இவ்வளவு எம்எல் குடிக்கணும் அப்படின்னா பசங்க தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க, இல்ல தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தா பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் டைம்ல, கிளாஸ் டைம்ல ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ்க்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓகே. சின்ன பசங்க குடிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது பாட்டில் இருக்குதா? கீழே இருக்கு பாருங்க, சிப்பர் வச்ச மாதிரி. ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த பார்பி, அயன்மேன், பொம்மை போட்டது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? சோ பாட்டிலுக்கு அப்புறம் பக்கத்துல பென் செக்ஷன், இதுல பென் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே. பார்க்கர் பென்லாம் நிறைய வச்சிருக்கீங்க போல. பார்க்கர் இருக்கு. இந்த கலெக்ஷன் ஃபுல்லாவே பென் தான். ஒரு பென்னோட ஆவரேஜ் பென் ரேட் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ஜெல் பென் 5 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அதிகமாக 10 rupees பென் தான். ஓகே. ஸோ சேல் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees பென் தான் அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா. புக் தானே, சின்ன நோட் வந்து பெரிய நோட் வரையும் நிறைய வச்சிருக்கீங்க. காலேஜ் பசங்க எவ்வளவு வாங்குறாங்க? காலேஜ் பசங்க என்ன மாதிரி நோட் வாங்குறாங்க? ஸ்கூல் பசங்க என்ன மாதிரி நோட் வாங்குறாங்க? ஸ்கூல் பசங்க பிசினஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்கூல்ல செட்டா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ரஃப் நோட் வாங்கணும், ஏதாவது சப்ஜெக்ட் தனியாக நோட் புக் வாங்கினா வருவாங்க. ஸோ அதோட நோட் புக் சேல் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெரைட்டியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் சைஸு, ஸ்பைரல் நோட் புக்ஸு, 5 subject நோட் புக்ஸு. ஸோ அது மாதிரி இப்போ காலேஜ் பசங்கலாம் சாய்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த நோட். ஆமா, இப்போ லாங் சைஸ் எல்லாமே அது அவங்களுது. அதோட இந்த பக்கம் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பைரல் இருக்கும். ஓகே. ஸ்பைரல் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கு இப்போ. ஸ்பைரல் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஆமா. இது மோஸ்ட் ஆஃப் காலேஜ் பசங்க அதிகமா வாங்குறாங்க. ஆமா. இங்க இருக்குறது என்னது? இது பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்சி நோட் புக்னு அதுவும் ஒரு வெரைட்டி போயிட்டு இருக்கு. ஓகே. பாருங்க, யூனிகான். ஸோ ஃபேன்சி ரேப்பர். சோ இந்த லைக் பிசினஸ் பீப்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி அது மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா, இது கொஞ்சம் நல்லா போகுது இப்போ. ஓகே. இப்போ யாரும் ரேட் பாக்குறது இல்ல, வெரைட்டி பாக்குறாங்க. ஓகே. குவாலிட்டி கேக்குறாங்க. அது ரெண்டுமே நம்ம கிட்ட கிடைக்கும். தனியா ஒரு ரேக் மாதிரி வச்சிருக்கீங்க. கலரிங் ஐட்டம்ஸ், டிராயிங்க்கு அதுமாதிரி இம்பார்ட்டன்ஸ்
படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு டிராயிங்ஸ்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்காக இது கலர் பெயிண்டிங்ஸ் ஸ்கேன்மின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பெலிலிட் கம்பெனில கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அவங்களோட பிராண்ட்ல லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. ஆமாம். ஓகே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ்க்கான ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்குல்ல, இது ஸ்கூலுக்குமே தேவைப்படும், காலேஜுக்கான ஸ்டேஷனரி ஐட்டமாகவும் தேவைப்படும். ஸ்லாப்லர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸஸ், கீழே பார்த்தீங்கன்னா கேம்லியில் நட்ராஜஸ்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ பாட்டில் ஆல்ரெடி பிரதர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் பசங்க உங்களுக்கு தேவையான கால்குலேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் 2 கால்குலேட்டர் இருக்கும். ஜென்ரலாக ஷாப் யூசேஜுன்னு ஒரு கால்குலேட்டர் இருக்கும். அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஷாப் யூசேஜுக்கு உள்ள கால்குலேட்டர். இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கால்குலேட்டர் இருக்குது. சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரிஸ் தென் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம்லாம் சேவ் பண்ணி வைக்க பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்ட்ஸ் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட சீனு பேப்பர் மார்க்கெட்டில். சரி வாங்க இந்த ஸ்கூல் சீசனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இடம் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரதர் ஃபுட் பாரடைஸ் வள்ளலார் சாலை. ஸோ இந்தியன் பேங்க்கு அது பக்கத்தில் நம்மளோட ஷாப் இருக்குது. உள்ள ஆல்ரெடி க்ரௌட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சீசனுக்கு வந்து. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவை யாருக்கு நான் ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை பாக்ஸஸாக இருக்கட்டும், லேபிளாக இருக்கட்டும், இல்லை வந்து பென் அண்ட் பாட்டில்ஸ் தென் எக்ஸட்ரா நிறைய ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பர்ச்சேஸ்க்கு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸையுமே கூட்டிகிட்டு வாங்க. அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாட்டி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்ஸோட வாங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா. பாய்.